புது வருஷம் பிறந்ததுல இருந்து ஒரே சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஒண்ணு இல்லக்கா, புது வருஷத்துக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். என்ன உறுதிமொழி எடுக்க வர? இப்ப சொன்னா சரி வராதுக்கா. அது எனக்கும் என் மருமகளுக்கு உண்டான விஷயம். அதை என் மரும வரட்டும் நினைச்சு காத்துட்டு இருக்கேன். அவ வந்தோடனே நான் ஒண்ணு சொல்லுவோம் பத்தி அப்ப நீ கேட்டுக்கா. இல்ல தாயி, என்ன உறுதிமொழி எடுக்க போறாலும் தெரியலையே. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ரெசல்யூஷன். நீ ரெசல்யூஷன் எடுக்க போறியா? அதுவும் அண்ணி கூட சேர்ந்தா? எம்மா கவனமா இருமா. வீணா சிறைய இழுத்துறாதம்மா. எதையாவது ஒண்ணு நல்லது செய்யணும் நினைச்சாலே வந்துருவாளா? அதை செய்யாத இதை செய்யாதுன்னு போத்துறேன். நினைச்ச பத்தியா என்ன சொல்லணும்? என்னன்னுப்பா இந்த நீர் இந்த என்னவோ ஒண்ணு சொல்லுவா பத்தி இங்கிலீஷ்ல. அதான் உறுதிமொழி. நீருக்கு ஒண்ணு எடுத்தோம்னா அதுக்கு கடைசி வரைக்கும் இந்த கடைபிடிக்கணும்னு அதை நான் எடுக்க போறேன் உங்க கூட. அடிமொழி என்ன அப்படி ஒரு உறுதிமொழி எடுக்க போறியா? நம்ம ரெண்டு சம்பந்தப்பட்டது. அதை உனக்கு காத்துருந்தேன். அந்த நெண்ணில இருந்து நானும் நீனும் இந்த ஒரு மாமியா மருமக கிடையாது. என்னத்தையும் சொல்றியா? நீங்க எனக்கு மாமியா கிடையாதா இனிமேல இருந்து? அப்படி இல்ல மருமல, இன்னையில இருந்து நானும் நீனும் மாமியா மருமக இல்ல, அம்மையும் மோவன மாதிரி. புது வருஷத்துல இருந்து நம்ம ரெண்டு சண்டை போடக்கூடாது. அம்மையும் மோவன மாதிரி ஒத்துமையா இருக்கணும். இதுக்கு தனத்தை காத்திருந்தேன். இனிமேல இருந்து நம்ம ரெண்டு பேரும் அம்மையும் மோவனும். வெளியில போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே குடிச்சு போட்டு காமன் அடிச்சு படுத்து தூங்குதே. நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல நல்ல சூப்பரா இட்லி சாம்பார் வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு ஒரு பப்படத்தையும் பொரிச்சு கொஞ்சோண்டு பால் பாயசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுப்புகதே. சரியாதே? என்ன மருமல சொல்லுதே? என்ன வேலை பாக்குதே? நீங்க தான் இப்ப சொன்னீங்க நீ ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறேன், நான் உனக்கு அம்மா மாதிரி நீ எனக்கு மோ மாதிரின்னு சொன்னீங்க. நான் எங்க வீட்டுல எங்க அம்மா இப்படிதான் வேலை வாங்குவேன். எல்லா வேலையும் எங்க அம்மா என்ன செய்து தருவாங்க. நான் படுத்து படுத்து தூங்குவேதே, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். இனிமே டெய்லி இப்படிதான். இந்த வருஷம் முழுக்க இதை நீங்க கடைபிடிச்சுதான் ஆகணும்.